இதுதான் கொல்லூர் மூகாம்பிகை. இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த இடம் மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு சமமானது. நீங்கள் போகிற வழியில் இருக்கிற அழகை பார்க்குறதுக்கு உங்களோட 2 கண்களுமே பத்தாதுங்க. இங்கே போகிறவங்களுக்கு தன்னம்பிக்கையையும் தன்னடக்கத்தையும் வெற்றியையும் வாரி வழங்கக்கூடியது தாங்க இந்த மூகாம்பிகை அம்மன். உடுப்பிக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் கன்னடாவுக்கே இந்த கோயில் பெருமை சேர்க்குதுங்க. பெரிய பெரிய ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கான காரணமும், இந்த இடத்துக்கு எப்படி வர்றது, நீங்கள் என்னென்னலாம் இங்கே பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து இந்த அழகான பயணத்தை தொடரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் உள்ள உடுப்பிங்கிற மாவட்டத்தில் ஸ்ரீ மூகாம்பிகை டெம்பிள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலை உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணணும்னா நான் ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதாவது நம்ம ஆக்டர் விஜய் சாமி எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே கிடையாது, நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ரீசெண்டாக வந்துட்டு போன கோயில் தாங்க இந்த கோயில். இப்போ அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம எக்ஸாக்டாக வந்து ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clockங்க. பட் நம்மளோட பஸ்ஸு வந்துட்டு ஒரு 45 minutes டிலே. ஸோ அதனால் 8 o'clock வந்து ரீச் ஆகிருக்கோம். அதாவது நம்ம பெங்களூரில் நைட்டு ஒரு 10 மணிக்கு பஸ் ஏறினோங்க. இங்கே வந்துட்டு காலையில் ஒரு 7 o'clock ரீச் ஆக வேண்டியது ஒரு 8 o'clock வந்துட்டு ரீச் ஆனாங்க. ஸோ வந்து இறங்கியாச்சு டேரெக்டாக மூகாம்பிகை கோயிலுக்கிட்டே. அந்த கோயிலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டரில் ஒரு ரிவர் ஒன்று இருக்குங்க. அந்த ரிவர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரிவரில் குளிச்சுட்டு இங்கே உங்களுக்கு எல்லா சோப்பு சீப்பு ட்ரெஸ்ஸு கிளாத்து இது மாதிரி எல்லாமே இங்கேயே விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதையும் நீங்கள் வாங்கிட்டு வியர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இப்போ நம்ம வந்து ரீச் ஆகிட்டுங்க. உங்களுக்கு ஃப்ரீயான ஃபெசிலிட்டி பாத்ரூம் வசதியுமே இங்கே வச்சுருக்காங்க. தனியாக ப்ரைவேட்டாக குளிக்கிறதுனால எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ரிவர் பார்த்தீங்கன்னா சௌபர்ணிகா ரிவருங்க. இது வெறும் சின்ன பகுதி தான். இந்த ஆறு நல்ல நீளமாகவும் நல்ல அகலமாகவுமே பிரியுதுங்க. நாங்கள் வந்து ஜூலையில் போயிருந்ததுனால ஃபுல்லாகவே இங்கே ரெய்னி சீசனுங்க. பட் ஆனால் அருமையான கிளைமேட்டு. நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் பிளான் பண்ணிக்கிங்க. அருமையான ஆப்ஷன். நாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவருக்கு வந்தாச்சுங்க. ரிவருக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா இந்த ரிவரில் வந்துட்டு இப்போ தண்ணி அதிகமாக போகிறதுனால அலோவ் பண்ணலைங்க. ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா டேங்க்கெல்லாம் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே குளிச்சுட்டு ஃப்ரீயான டாய்லெட்டுமே வச்சுருக்காங்க. நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆட்டோ வசதி கண்டினியூஸாக இருக்குங்க. ஸோ ஒரு 50 rupees கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலுக்கிட்டையும் அங்கேருந்து ரிவருக்கிட்டையும் இறக்கி விட்ருவாங்க. நாம் கோயிலுக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் எதிர்த்தாப்புலே உள்ள ஒரு உடுப்பி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி வடை சாம்பாரோடு சாப்பிட்டாச்சுங்க. என்ன இட்லி ரவையிலையும் சாம்பார் கொஞ்சம் இனிப்பாகவும் இருந்தது. அதுதான் கொஞ்சம் மாதிரியாக இருந்தது. மற்றபடி ஓகேங்க. ஒரு வழியாக அதையும் முடிச்சுட்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்ம ஸ்ரீ மூகாம்பிகை டெம்பிளுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக தரிசனத்துக்கான க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் வரலாங்க. காரு, பைக்கு, பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு எதில் வேணாலும் வரலாம். எல்லாத்துக்கும் வசதி இருக்குங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் பெங்களூர் வந்துடுங்க. பெங்களூர்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரு 470 கிலோமீட்டர் வருதுங்க. அதாவது ஒரு 9 hours ஜேர்னி. நீங்கள் பெங்களூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு பிந்தூர் மூகாம்பிகை ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க. அதாவது அந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த கோயிலுக்கு வெறும் 28 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கேருந்து உங்களுக்கு டாக்ஸியோ இல்லை பஸ்ஸோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்துடலாம். ஒரு நாளைக்கு காலையிலையும் நைட்டுன்னு சொல்லிட்டு 2 ட்ரெயின் இருக்குங்க. அது போக சிறப்பு நாட்களில் 3 ட்ரெயின் கூட விடுறாங்க. நீங்கள் ப்ரீ பிளான் இருந்துச்சுன்னா முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பஸ்ஸாக இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுள். நீங்கள் பெங்களூர்லேருந்து டேரெக்டாக மூகாம்பிகை டெம்பிளுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸும் சரி ப்ரைவேட்டும் சரி. உங்களுக்கு டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 800லேருந்து ஒரு 1500 வரையுமே வருங்க. உங்களுக்கு ஃப்ளைட்டில் வர்றதுனாலும் இன்னும் ஈஸி. எங்கே இருந்தாலும் மேங்களூர் ஏர்போர்ட் வந்துருங்க. அங்கேருந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டரில் இருக்குங்க. ஒரு வழியாக நம்ம நின்ன கியூ பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோயிலுக்கு எதிர்த்தாப்புலே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களோட இம்பார்ட்டன்ட் லக்கேஜஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டு அதுக்கு டோக்கன் வாங்கிக்கலாம். 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ள என்ட்ரி ஆன உடனே 1000 தீபம் ஏற்றக்கூடிய நீங்கள் அந்த கம்பத்தை பார்க்கலாம். அதுதாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் உள்ள ஆர்கனைசேஸ் ஆகி கியூ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வரணும்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரெஸ் கோட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பாய்ஸாக இருந்தால் ட்ரௌசரு,
டவலு இது மாதிரிலாம் வரக்கூடாது. லேடிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸில் மட்டும்தாங்க வரணும். இது போக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாருமே மேலே ஷர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ பேண்ட்டு வேட்டி சட்டையில் மட்டும்தான் உள்ளே தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் கர்நாடகாவில் எந்த கோயிலுக்கு போனாலும் மேக்ஸிமம் நான் போன கோயிலில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. இதே கல்ச்சருமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சில கோயிலையும் கேரளாவில் பல கோயில்களுமே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்தோட டைமிங் பார்க்கலாங்க. இந்த கோயில் வந்து காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையுமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 5லேருந்து 1:30 வரையுமே, அதாவது மதியம் 1:30 வரையுமே ஒரு தரிசனம். 1:30லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணி மறுபடியும் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5 மணிலேருந்து ஒரு 1/2 hour 1 hour வந்துட்டு ஒரு சிறப்பு பூஜை நடக்கும். அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 9 மணி வரையுமே இருக்குங்க. இதுதான் வந்துட்டு ரெகுலராக இருக்கக்கூடிய டைமிங். இது போக விழாக்கள் நேரங்கள்லையும் ஒரு தரிசனமான க்ரௌடு அதிகமாக இருக்கிற நேரத்துலையும் இதோட டைமிங் மாறுபடுங்க. இந்த கோயிலுக்கு பலவிதமான சிறப்பம்சங்கள் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக இதில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வெற்றி பெறுவதற்காக கோயிலுக்கு போவாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு மட்டும்தான் வெற்றி ஆனதுக்கப்புறம் வந்து தரிசனம் முடிச்சுட்டு போவாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றியை தக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இந்த அம்மனுக்கு இருக்குங்கிறத நம்புகிறாங்க. கடந்த காலங்களில் இந்த இடத்துக்கு பலவிதமான நடிகர்கள், அரசியல்வாதிகள்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ் கூட வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. மூகாம்பிகை கோவிலுக்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிற நெஞ்சில் மின்னல் போல ஒரு தாக்குதல். அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ கரண்ட்டாக நம்ம சிஎம் விஜய் கூட வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போயிருக்காருங்க. இந்த கோயிலுக்கு வீக் டேஸில், அதாவது மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. இதுவே 2nd சாட்டர்டே சண்டே, 4th சாட்டர்டே சண்டே, இது போக க்ரௌடு, சிறப்பு தரிசனம், எது விடுமுறை நாட்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மினிமமே 3 hours ஆகுங்க. நீங்கள் க்யூவில் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா தங்க கோபுரம், தங்க தேர், இது போக ரீசெண்டாக நம்ம விஜய் கொடுத்துட்டு வந்த போர் வால் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு வரலாங்க. நாம் ஒரு வழியாக 2:30லேருந்து 3 மணி நேரம் தரிசனம் முடித்ததுக்கப்புறம் லட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அன்னதானத்துக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. அன்னதானம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 2:30 வரையுமே கொடுக்குறாங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 7 மணிலேருந்து நைட்டு 9:30 வரையுமே நைட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா லைனில் வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு 10:15 வந்து நிற்க ஆரம்பித்தவங்க. அந்த தரிசனம் முடிகிறதுக்கு ஒரு 12:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. அதை முடித்த கையோட வெளியில் வந்தீங்கன்னா வந்துட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. அந்த க்யூவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பெருசாக க்யூ இல்லை. அதை அப்படியே உடனே பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ரைஸு, சட்னி, ஒரு கூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது போக பாயாசம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. பண்ணி சாப்பிட்டு வேணால் வாங்கிக்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரோடு பாருங்கள், எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கோயிலுக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு நல்லா வசதி படைத்தவங்களாக இருப்பாங்க, சில பேர் ஏழ்மையாக இருப்பாங்க. ஆனால் யாரும் எதையுமே பார்க்காம இந்த டைனிங் ஹாலில் எல்லோரும் கீழே உட்காந்து சரிசமமாக வந்து அவங்க கொடுக்குற சாப்பாடை வந்துட்டு அது ஹைஜீனிக்காக இருக்கோ இல்லையோ, இல்லை வந்துட்டு அது டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் எதையுமே கவனிக்கிறது கிடையாது. பட் எல்லோரும் ஈக்குவலாக நின்று சாப்பிட்றாங்கல்ல. அதாங்க, ஒரு இடத்துக்கு போனால் நம்ம மக்கள் வந்துட்டு எல்லாருக்கும் ஒத்துமையாகிடுவாங்க. சில நேரங்களில் தான் மிருக மாதிரி நடந்துக்கிறாங்கல்ல. நாம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சாச்சுங்க. வெளியில் வந்துட்டு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ள டெம்பிள், அந்த ரிவரெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வேறு ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மெமரிஸ்க்கான சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வெளியேறியாச்சுங்க. உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளில் வர்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா, அதாவது காரு, இந்த டிடி புக் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையிலே நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அழகாக வந்துட்டு நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எந்த விதமான குறையுமே கிடையாதுங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. அதாவது சௌபர்ணிகா ரிவரை பார்க்கலாம். அது போக அரிஷ்ணகுண்டி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குங்க. மாரவந்தே பீச்சுன்னு இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம கொடஞ்சாந்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்பு ட்ரெக்கிங் சஃபாரி ஒன்று போயிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதோட என்டர்டெயின்மெண்ட்டு வைபுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரைடு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எதிர்பார்க்கலாம். அதுவுமே அருமையான ஒரு வைபுங்க. நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 2 டேஸுக்கு இந்த இடம் சொர்க்கமாக இருக்குங்க. அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். ஒரு வழியாக நம்ம வந்துட்டு ஸ்ரீ மூகாம்பிகை கோயிலை வந்து தரிசனம் பண்ணியாச்சுங்க. வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது போக உங்களுக்கு எப்போ வர்றது, சாப்பாடு டைமிங்கு, எங்கே ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஊருக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க ஆஃப்டர் சிஎம் விஜய் வந்துட்டு விசிட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க.